வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து திருச்சி மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய தோடு கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். நெறைய பேர் வந்து தோடு கலெக்ஷன்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்க வந்து இன்னைக்கு வீடியோல வந்துட்டு மினிமம் 1 கிராம்ல இருந்து நம்ம வந்து ஜிமிக்கி மாடல், அதுக்கடுத்து வந்து நார்மலா நம்ம வந்து ரெகுலர் யூஸ்க்கு போடக்கூடியது எல்லா டிசைன்ஸுமே பார்க்கலாம். இப்ப நீங்க இங்க பார்க்கக்கூடிய இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தோடு கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம எந்த மாதிரி டிசைன் கேட்டாலும் சரி, என்ன கிராம் கணக்குல கேட்டாலும் சரி, நமக்கு வந்து அவைலபிளா இருக்கும். எப்பயுமே வந்து ரெகுலரா கிடைக்கக்கூடிய அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நெறைய இருக்கும். நம்ம பிடிச்சது மாதிரி நம்ம கிராமுக்கு தகுந்தது மாரி சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம மினிமம் 1 கிராம்ல இருந்து நம்ம வந்து தோடு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ரெகுலர் யூஸ், அதுக்கடுத்து வந்து ஜிமிக்கி மாடல் இந்த மாதிரி மட்டும் காட்டியிருக்கேன். மிச்சம் வந்து உங்களுக்கு தோடுல எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்றேன். இப்ப காட்டியிருக்க இந்த டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மினிமம் வந்து 12% இருந்து வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பார்க்கக்கூடிய இந்த தோடு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, 1 கிராம், 1 1/4 கிராம், 1 1/2 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து உங்களுக்கு அந்த டேக்ல தெரியிறது வந்து 1 கிராம் 450 மில்லிகிராம். பார்க்குறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் வச்சு ரொம்ப குட்டியான தோடா இருக்கு. இது வந்து பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த தோடு பாருங்க ரொம்பவே நல்லா இருந்தது. 1 கிராம் 115 மில்லிகிராம். மேல வந்து ஒரு ஸ்டட் குடுத்துட்டு, கீழ வந்து ஒரு பால் மாரி குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த இப்ப காட்டக்கூடிய இந்த டிசைன்ஸ்லலாம் வந்து அந்த மாதிரி தான் வரும். பொதுவா வந்து நம்ப சின்ன பசங்களுக்கு காது குத்துறப்ப இந்த மாரி வந்து பெண் குழந்தைங்களுக்குலாம் போட்டோம் அப்படின்றப்போ ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்து காட்டக்கூடிய இந்த டிசைன் பாருங்க, மாங்கா மாதிரி இருந்தது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது. குட்டியா தான் இருக்கு. ஆனா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. இதோடைய கிராம் வந்து 1 கிராம் 275 மில்லிகிராம். 12% வந்து இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல இந்த மாரி ஒரு குட்டி குட்டி தோடு போடுறோம் அப்படின்றப்போ தான் காது வந்து ரொம்ப இழுத்துக்காம ஒரு நீட்டா இருக்கும். இது வந்து காலேஜ் போற பசங்க வரைக்கும் போடலாம். இப்ப நான் வந்து பொதுவா குட்டி குட்டியா எடுத்து வச்சது, பாப்பாக்கு வந்து எடுத்து வச்சது வந்து இன்ன வரைக்குமே அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாரி எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்றது பெரியவங்க வரைக்கும் அதாவது காலேஜ் போற வரைக்குமே நம்ம வந்து குட்டி குட்டியா போட்டு டிஃப்ரெண்ட்டா மாத்தி போட்டுக்கிறதுக்கு வந்து நல்லாருக்கும். இதுலயுமே பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து ஸ்டோன் வச்சது அது மாதிரியும் வச்சு காட்டுறாங்க. நம்ம வந்து தனியா எனக்கு வந்து ஸ்டோன்லாம் வேணாம். வெறும் நார்மலா கோல்டா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நெனச்சோம்னாக்கா, அந்த மாதிரியுமே நம்ம வந்து பார்த்து வாங்கிக்க முடியும். ஏன்னா, அவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. தனித்தனியா நமக்கு வந்து பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த வீடியோலயே வந்துட்டு இந்த சிட்டு பத்தின டீட்டெயில் வந்து நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது மங்களன் மங்கல்ல வந்து நாங்க வந்து சிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து லாஸ்ட் மந்த் அந்த டியூ கட்டி விட்டே நம்ம வந்து எடுக்கலாமா? இல்ல வந்து 1 மந்த் இப்படி வெயிட் பண்ணி தான் எடுக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம மங்களன் மங்கள் பொறுத்த அளவுக்கு நம்ம லாஸ்ட் சிட்டு வந்து கட்டுறோம் பார்த்தீங்களா? இப்ப இன்னைக்கு தான் எனக்கு வந்து லாஸ்ட் சிட்டு நான் போய் கட்டுறேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கே வந்து என்னால நகை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நம்ம வந்து வெயிட் பண்ணியெல்லாம் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. அடுத்து இந்த டிசைன் பாருங்க. நல்லா காதுக்கு வந்து பெருசா வந்துட்டு ஒரு குட்டி ஜிமிக்கி வந்து வர்றது மாரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுலயுமே வந்து மகாலட்சுமி அந்த படம் வந்து இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. இதோடைய வெயிட் வந்து 1 கிராம் 790 மில்லிகிராம். 12% வந்து வேஸ்டேஜா கிடைக்குது நமக்கு. இதுலயுமே பாருங்க நெறைய ஸ்டோன் வச்சது மாதிரியான டிசைன்ஸும் இருக்கு. இப்ப மகாலட்சுமி படம் வேணாம் அப்படின்னு நெனைக்கிறவங்க, அதுக்கு கீழயே இருக்கு பாருங்க ரவுண்ட் ஷேப்ல. அந்த மாதிரி ஒரு வெறுமனாவும் குடுத்துருக்காங்க. திலகம் மாதிரியான அந்த ஒரு ஷேப்லயுமே நமக்கு வந்து கிடைக்குது. தோடெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நமக்கு வந்து இவ்ளோ கம்மி கிராமா இருக்கே, நெளிஞ்சிருமோ அந்த மாரிலாம் நினைக்க வேணாம். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா நான் வந்து என் பொண்ணுக்கு எடுத்தது, சின்ன குழந்தையில அவ இருக்கிறப்ப எடுத்தது வந்து இப்போ வரைக்குமே போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து 11த் படிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே போடுறாங்க. நானுமே அப்பப்ப மாத்தி போட்டுக்குவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது உறுதியா இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்றேன். இப்ப இந்த ட்ரேல பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1 1/2 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது. 1 1/2ல இருந்து ஒரு 2, 2 1/4 வரைக்கும் இருக்கக்கூடியது. இந்த ஜிமிக்கி பாருங்க 1 கிராம் 575 மில்லிகிராம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்ப ரீசென்ட்டா நான் எடுத்தது இப்போ போன மாசம் வந்து நான் எடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் தான். கல்லு இல்லாம எடுத்தேன். அதுலயே வந்து கல்லு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தனியாவும் வந்து நான் நெறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வந்து காட்டியிருக்கேன். அதுலயுமே பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்மி கிராம்ல எவ்வளோ பார்வையா ஒரு நகை வந்து பண்றாங்க அப்படின்றது.
இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஜிமிக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1.25லேருந்து 2.25 2 1/2 அந்த மாதிரி கிராம்ல வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஜிமிக்கி பாருங்க 2 கிராம் 330 மில்லிகிராம். இதுக்கு கீழயே வந்து ஒரு குட்டி பால் மாரியும் குடுத்துருக்காங்க. இந்த தோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தோடு தனியா, அந்த ஜிமிக்கி தனியா வந்து கழட்டிக்க முடியும். நம்ம வந்து தோடு கொஞ்சம் பெருசா போடணும் அப்படின்னு நெனச்சா கூட, நம்ம அந்த மாதிரி வந்து மாத்தி போட்டுக்கலாம். இப்ப அடுத்து இந்த 2 அடுக்கு ஜிமிக்கி பாருங்க. உண்மையாவே வெயிட் என்னால நம்பவே முடியல. 2 கிராம் 185 மில்லிகிராம். ஆனா பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்தது. நல்லா நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கே போடுறது மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்குலாம் போட்டுட்டு போறோம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்தது. அதுக்கடுத்து வந்து இந்த திராட்சை மாடல். இது வந்து பழைய மாடல் தான். இருந்தாலுமே வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. 2 கிராம் 230 மில்லிகிராம் 12% வந்து வேஸ்டேஜ் இதுக்கு. அதே மாரி ஒவ்வொன்னுத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் காட்ட சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம எடுத்து காட்டுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் இல்லையா? அதனால நான் வந்து இப்ப இந்த ட்ரேல வந்து பார்க்குறோம் அப்படின்றப்போ, அந்த 12% வந்து எது வரைக்கும் வருது அப்படின்றது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பேன். 12% அப்படின்னு சொல்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த 12% தாண்டுறது மாதிரியான ட்ரே வந்து காட்டுறாங்க, டிசைன்ஸ் வந்து காட்டுறாங்க அப்படின்றப்போ, நான் வந்து அப்பயுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன். இதுக்கு வந்து இத்தன பெர்சன்ட் அப்படின்னு சொல்ட்டு. அடுத்து இந்த டிசைன் பாருங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வந்து அந்த தோட விட அந்த ஜிம்கி வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தா வந்து தொங்கணும் அப்டின்ற மாதிரியும் வச்சிருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து 2 கிராம் 70 மில்லிகிராம். இதுக்குமே வந்து 12% தான் வேஸ்டேஜ். நல்லா ஒரு ஸ்ட்ராங்கானது. இப்ப நான் சொன்னது மாரி கொஞ்சம் லென்த்தா வந்து தொங்கணும் அப்டின்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த செயின் வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா காத விட்டு கொஞ்சம் இறக்கமா தொங்கணும் அப்டின்னு நெனைக்கிறது மாதிரி. இப்ப இது இந்த மாரி டிசைன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தோடு தனியா, ஜிமிக்கி தனியா கழட்டிக்கலாம் அப்படின்றப்போ, நம்ம அந்த தோடுக்கு வந்து வேற வேற மாதிரியான அந்த கீழ தொங்கக்கூடிய அந்த ட்ராப்ஸ் வந்து வேற மாதிரி கூட போடலாம். சிங்கிளா வரது அதுவுமே நெறைய வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு நான் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோ வேணுமான்னு சொல்லுங்க. நான் வந்து போஸ்ட் பண்றேன். அதே மாரி என்ன கிராம்ல வந்து உங்களுக்கு தோடு இன்னும் பார்க்கணும், டிசைன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா சொல்லுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு புடிச்சிருக்கு, இது மாரி வாங்கணும்னு நெனச்சீங்கனாக்க, அத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட நீங்க போயிட்டு அது மாரி வாங்கிக்க முடியும். அதுக்கடுத்து இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கக்கூடியது. ஜிமிக்கி மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கக்கூடியது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் போடலாம். அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 1/2லேருந்து 3 3 1/2 அந்த மாதிரி கிராம்ல வந்து வருது. கரெக்ட்டா இவ்ளோ தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நான் சொல்றேன் பார்த்தீங்களா, ஒரு 2 1/2லேருந்து 3 1/2க்குள்ள அந்த மாதிரி. இந்த டிசைன் பாருங்க, நல்லா எல்லாராலயுமே வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு டிசைனு. 2 கிராம் 250 மில்லிகிராம். ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ஒரு சமயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த தோடு வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருந்தது. எல்லாருமே விரும்பி வாங்குறது மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 2 கிராம்ல இருந்தே கிடைக்குது அப்படின்றப்போ, நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா வாங்கி போட்டுக்கிறதுக்கு வந்து நல்லாருக்கும். இந்த சிட்டு டீட்டெயில் வந்து சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து கன்டின்யூ பண்றேன். நம்ம வந்து லாஸ்ட் சிட்டு வந்து கட்டுற அன்னைக்கே நம்மளால வந்து நகை எடுத்துக்க முடியும். ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து லாஸ்ட் சிட்டு முடிஞ்சுட்டு, அதுக்கு அடுத்த சிட்டு வந்து அதாவது 1 மந்த் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற மாரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, நான் உடனேயுமே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டப்போ, அவங்க வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து எப்பயும் போல லாஸ்ட் சிட்டு அதாவது ரெகுலரா நம்ம வந்து இடையில விடாம சிட்டு வந்து கட்டிட்டு இருந்தோம் அப்படின்றப்போ, லாஸ்ட் சிட்டு முடியிறப்பயே நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அந்த மாரி வந்து நம்ம லாஸ்ட் சிட்டு கட்டுறப்பயே எடுத்துக்கலாம். இந்த ஜிமிக்கி பாருங்க ரொம்ப அழகா இருந்தது. அந்த கீழ தொங்குற முத்து வந்து ஒரு 3 முத்து கிட்ட குடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இறக்கமா வந்து தொங்குறது மாதிரி. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஜிமிக்கிலேயே பாருங்க டிஃப்ரெண்ட்டா எந்த அளவுக்கு வந்து நமக்கு அம் ஒரு டிஃப்ரெண்ட்டா கிடைக்கும் அப்படின்றது மாதிரி நம்ம வந்து இதில பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்டிங் ஒரு 3 கிராம்ல இருந்து நமக்கு வந்து கிடைக்கும். 3, 3 1/2 அந்த மாதிரி கிராம்ல வந்து நமக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கும். இதோட உங்களுக்கு வந்து வேற எந்த மாதிரியான வீடியோ வேணும்? எந்த மாதிரி நகை கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க விரும்புறீங்க? அப்படின்றத வந்து கண்டிப்பா அ என் கூட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதெல்லாம் போஸ்ட் பண்றேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 1/2லேருந்து 4 கிராம்க்குள்ள வர்றதெல்லாம் வந்து இப்ப காட்டியிருக்கேன்.
உங்களுக்கு வந்து இந்த தோடு தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்ல. உங்களுக்கு தோடு வந்து வேற கூட நீங்க சேஞ்ச் பண்ணி வாங்கிக்க முடியும். இப்ப இந்த தோடு வந்து ஓல்டு மாடலா இருக்கு. எனக்கு வேற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, நம்ம வந்து வேற மாதிரி தோடெல்லாம் வந்து தனியா வச்சிருக்கிறாங்க. அந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து, நம்ம இந்த ஜிமிக்கி கூட அது கூட வந்து சேர்த்து போட்டுக்கிறது மாதிரி வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாக்கா, கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கொஞ்சம் லைக் குடுத்துருங்க அ க வீடியோக்கு. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. அவங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி நகை எடுக்கிறது, எந்த மாரி வந்து வேஸ்டேஜ்லலாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.